இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இந்த அயோக்கியர்கள் இப்படி பண்றாங்களே! இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசுன்னு ஒண்ணு இல்லாமல் இருந்திருந்தால், அந்த அரசுக்கு இவங்க பதில் சொல்லணுங்கிற கடமை இல்லாமல் இருந்திருந்தால், அரசு வந்து செக் பண்ணுங்கிற ஸ்கெட்ச் எல்லாமே செக்மேட் எதுவுமே இல்லாமல் இருந்தால், இவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கு ஒரு உதாரணம் சிதம்பரம் நடராஜர் கோவில். 150 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு என்னென்னலாம் நடந்திருக்கிறது? சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள்லாம் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருந்தது, நடக்குது, நடக்க போகுதுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவெளியில் ஆதாரங்கள் இருக்குது. நாம சொன்னா தான் அவங்களுக்கு வலிக்குது. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல வந்து கொலை நடந்துச்சா, அதிமுக பீரியட்ல இருந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியே சொல்லியிருக்கிறார். அறநிலைத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. அது நக்கீரன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்போ. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சிதம்பரம் நடராஜர் கோவிலே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அரசினுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருந்திருந்தால், அது தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டுடும். நான் வந்து இது க அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும்போதே அந்த தியாகராஜன் இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கானா, அவனுடைய பிரைவேட் கோவில எங்ககிட்ட குடுத்துருங்க. கோவில எங்க வாகிட்ட குடுத்துருங்கோ. இந்து சமய அறநிலையத்துறைய வெளியேறு அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு புரியுறதா? காஷ்மீர்ல அந்த ஒரு சின்ன குழந்தைய கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ணாங்க. அது இப்ப கூட உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்குள்ள 5 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய சிசிடிவி நல்லா மாட்டியிருக்கு. அப்போ அரசு தணிக்கையில் இருக்கும் பொழுதே, கட்டுப்பாட்டிலும், கண்காணிப்பிலும், பராமரிப்பிலும் இருக்கும் பொழுதே, கோவிலை அங்க இருக்கக்கூடிய இவர்கள் பிறவிலேயே உயர்ந்தவர்கள், புனிதமானவர்கள்னு சொல்லக்கூடிய ஆரிய பிராமணர்களோட பூஜையில இருக்கும்பொழுது, இப்படி நடக்குதுன்னா, இந்த சமய அறநிலைத்துறையை வெளியேறுன்னு சொல்லிட்டு, முழுக்க முழுக்க ஆரிய பார்ப்பனர்களுடைய கண்ட்ரோல்ல போச்சுன்னா, என்ன நடக்கும்? அவங்க தானே கேட்குறாங்க. அரசே வெளியேறு! அரசே வெளியேறு! எங்ககிட்ட குடுத்துருங்கோ! எங்ககிட்ட குடுத்துருங்கோ! உங்ககிட்ட குடுத்தா நீ என்ன பண்ணுவ? இந்த இப்ப என்ன பண்ணுவ? இப்ப இவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஒருவேளை கோவில்கள் அப்படின்னு இருக்கக்கூடியது அனைத்தும் இந்த ஆரிய பிராமண கும்பல்கள் கோஷமிடுற மாதிரி, இந்த ஆரிய பார்ப்பன கும்பல்களோட அடிமைகள் கோஷமிடுற மாதிரி, அரசு வெளியேறிட்டு இவங்க கிட்ட குடுத்துட்டா, இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் பொழுது, கொலைகளோ, வன்முறைகளோ, திருட்டுகளோ நடக்கும் பொழுது, அது எப்படி வெளியில தெரிய வரும்? அது எப்படி வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும்? அட்லீஸ்ட் இங்க ஒரு கவர்ன்மெண்ட் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு சார் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. நீங்க தனியார் கிட்ட கோவில குடுத்துட்டீங்கன்னா, அங்க என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? அதுக்கு தான் சிறந்த உதாரணம் சிதம்பரம் நடராஜர் கோவில். கொலை நடக்கிற கோவிலு. ரேப் நடக்கிற கோவில பத்திலாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ இந்த கோவில்னு சொல்லிட்டு இந்த ஒரு அரசியல் பண்றது, கேவலமான வேலை செய்ற கும்பல்னா, இந்த சமய அறநிலைத்துறை வெளியேறணும்னு சொல்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அயோக்கியர்கள்லாம் வந்து வெளில தெரிஞ்சிறக்கூடாது. நம்ம மூடி மறைச்சிடலாம். இந்த மாரிலாம் தப்பு நடந்துச்சுன்னா, அப்படிங்கிறதுடைய நோக்கம் தான் நான் பார்க்குறேன்.